பைபிள் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே இப்ப மகா வறட்சியான நாள்னு ஒண்ணு இருக்கா? இது என்னுடைய மகா வறட்சியான நாளா? இது உனக்கான வறட்சியான நாள் இல்ல. இந்த உலகத்தின் மகா வறட்சியான நாட்களிலும் நான் உன் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றுவேன். ஏன்னா பைபிள் சொல்லும் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எத்தனை களஞ்சியம் எனக்கு தெரியாதுப்பா. எத்தனை களஞ்சியம் உன் கையில் இருக்கு. ஆனா எத்தனை நாள் நிரப்புறது என் கையில் இருக்கு. என் ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு அவன் ஒரு பைசா கொடுத்தான். அவன் எல்லாவற்றையும் தனக்குனே நான் சேர்த்தான். என்ன சொல்ல வரீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் பொருளாசை உடையவன் என்பதை அவன் எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கிறான்றதுல இருந்து நான் சொல்லவே மாட்டேன்டா. நீ எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கடா. நீ எவ்வளவு சேர்க்க 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 என்ன பொருளாசை பாருவனுக்கு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். சேர்த்து வைக்கிறத பார்த்து பொருளாசை சொல்ல மாட்டாராம். கொடுக்கிறத வச்சுதான் அவன் பொருளாசை இருக்கிறான். கையை தட்டு. நல்லா கவனி. 100 கோடி வச்சிருக்கிறான். எவ்வளவு? 100 கோடி பேர். அந்த 100 கோடியில 10 கோடி என்ன செய்யறான்? தேவனுக்கு கொடுக்குறவன் வச்சுக்கோ. 100 கோடி வச்சிருக்கிறான். இன்னொருத்தன் சார் வெறும் பாருங்க 1000 ரூபா தான் சார் வச்சிருக்கான். எவ்வளவு? வெறும் 1000 ரூபா. எவ்வளவு ஏழை பாருங்களேன். 1000 ரூபா வச்சிருக்கான். ஆனா ஒரு 100 ரூபாயாச்சும் தசமபாகம் போடணும் இல்லையா? அவன் பார்த்தா ஒரு 1 ரூபா காயினை போடுறான் சார் உள்ள. ஆனா வெறும் 1000 ரூபா வச்சிருக்கான். அவன் பாருங்க 100 கோடி வச்சிருக்கான். நீங்க யார பொருளாசைக்காரன் சொல்லுவீங்க? Praise God. Hallelujah. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நீங்கள் விசுவாசித்து செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக மாறிவிடும். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ஸோ காணப்படாத அந்த நித்தியமானவைகள் காணப்படுகிற உலகத்துக்குள்ளே கடந்து வரும். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எதிர்பார்ப்புக்கும் மேலாக தேவன் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காது கேட்கவும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நம் இருதயத்திலேயே அது தோன்றவில்லை. யாராச்சும் நினச்சிருப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு? பாருங்கள், 2 பில்டிங் தள்ளி இங்கே தான் உட்காருவோம் நாங்கள், டாப் அடித்து நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எங்களுக்கு தெரியுமா, அடுத்த 2 பிளாட்டை தள்ளி இந்த பிளாட்டை விலைக்கு வாங்குவோம். இங்கெல்லாம் காராக நிற்கும். நம்ம பேசுகிறத கேட்க ஆட்கள் வருவாங்க. நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதனால் அவருடைய வேலையே நீங்கள் நினைக்கிறத செய்கிறதில்லை, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு செய்கிறவர். அது ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்வதற்கும் நீங்கள் கனவு காண்பதற்கும் மேலாய் செய்கிறவர். எங்கள் வீட்டில் என்ன யோசித்தாங்கன்னா, இவனால் எந்த சப்போர்ட் வேண்டாம், எந்த வருமானம் வேணாம், பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். என் தாயே தேசத்திற்கு வழக்குக்கும் வாதுக்குமா என்னை பெற்றெடுத்த எரேமியா சொல்கிறான். நான் சொல்கிறதெல்லாம் பிரச்சனையாகுது. அப்போ அமைதியாக இருந்தால் போதும், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்ற லெவலில் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தேவன் அதுக்கெல்லாம் மேலே அவர்கள் நினைப்பதை விட ஆசீர்வாதமாய் இன்றைக்கு அநேக நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவனை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லி. ஸோ நாம் கற்பனை செய்வதற்கும் நாம் கனவு காண்பதற்கும் அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார்.
அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிட்டு தூங்கிடுங்க. தேவன் நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து ஆரம்பிப்பார். மோசே யோர்தானில் முடித்தான், யோசுவா யோர்தான்லேருந்து தான் தொடங்குறான். கையை தட்டுங்க. ஆமென் ஆமென். டிஜிஎஸ் தினகரன் மீடியாவில் தான் முடித்தார். எங்கே தொடங்கினார்? வந்து தெருக்கூட்டங்களில் இருந்து, அப்புறம் ரேடியோவுக்கு வந்து, கடைசியில் ரெக்கார்டுக்கு வந்து டெலிவிஷனில் முடித்தார். அவர் டெலிவிஷனில் முடித்தார், நம்ம டெலிவிஷனில் ஆரம்பிக்கிறோம். மோசே எங்கே முடித்தானோ அங்கே யோசுவா ஆரம்பித்தான். ஆமாம், உங்கள் சந்ததி நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ உங்கள் பிள்ளைகள் அங்கேருந்து ஆரம்பிக்கிங்க. கையை நல்லா தட்டுங்க. ஆமாம், நீங்கள் சொந்த வீட்டில் முடிச்சிருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சொந்த வீட்டில் இருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் காரில் முடிச்சிங்களே உங்கள் பிள்ளைங்க காரில் தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை முடிக்கிறேன்னா என் பையன் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை தான் தொடங்குவான். என் அன்புக்குரியவர்கள், தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் லைஃப். நீ உங்கள் பிள்ளைகளை பார்த்து நம்ம எவ்வளோ கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தோம், நம்ம பிள்ளை இந்த கஷ்டங்கள்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் வந்த பாதை வேறு, உங்கள் பெற்றோர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை வேறு, உங்களுக்கு முன்பாக இருந்த பாதையில் இருந்த தூய்மை வேறு. ஆனால் இன்றைக்கோ நீங்கள் உங்கள் ஜெபங்களிலும் ஆவியானவருடைய கிருபையினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டு உங்கள் பிள்ளைகளுக்கான பாதைகளை ராஜபாதையாய் மாற்றியிருக்கிறீர்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகள் படப்போவது கிடையாது. அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு கையை தட்டுங்க உதவுறது. ஆமென். கிறிஸ்துவுக்குண்டாகும் பாடுகளும் அதற்கு பின்வரும் மகிமையும். வாங்க, பிதா டிசைன் பண்ணாராம். என்ன டிசைன் பண்ணார்னா, கிறிஸ்துவுக்கு பாடுகளையும் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன வருதா? மகிமை. அப்போ நமக்கு பாடுகள் இல்லையா, அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. அதனால் பாடுகள் பேசுகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஆடுகளை தவறாக வழிநடத்தக்கூடிய, ஆமாம், வெள்ளிப்பூச்சி பூசின ஓடுகளாக அவையில் இருக்கிறது. ஆகவே என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்றும் புரியல சார். பாடுகள் அல்ல, பாடுகள் அவருக்கும், மகிமை நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புதிய துவக்கத்தில் இனி வருகிற நாட்கள் கர்த்தர் உங்களை மகிமையினால் நிரப்புவாராக. உங்கள் பாதை ராஜபாதையாய் இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரப 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 ரப. நம்ம வார்த்தைகளை கடந்து சொல்ல உங்களை பார்த்த உடனே, ஆமாம், வார்த்தையே வரமாட்டேன்ட்டு சந்தோஷத்தில், மிகுந்த சந்தோஷம் உங்களை நேரிலே காண்பது. நீங்கள் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை பார்க்க முடிவதில்லை. ஆகவே உங்களை இன்றைக்கு பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாக இந்த நாள் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். இதுக்கு முந்தின ஃபேஸில் நீங்கள் அனுபவித்த ஆவிக்குரிய உலக பிரகான அனுபவங்களை விட இது செகண்ட் ஃபேஸாக நான் நினைக்கிறேன். இது 2வது துவக்கமாக இருக்கிறது. இந்த துவக்கம் மிகுந்த இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களுக்குள் உங்களை அழைத்து செல்லும். ஆமென். அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சபை கூடுதல் நம்முடைய பக்தி விருத்திக்கும் இன்னுமாக வந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் அது மிகுந்த தேவன் வைத்திருக்கிற மீடியமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து ஒரு ஆசீர்வாத வசனம். வழக்கமாக இந்த 3 வாரங்களாக தம்பி கொஞ்சம் ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது வி ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறோம். இன்றைக்கி முதல் நாள் உங்கள் எல்லாரையும் பார்த்தனால வந்து இங்கிட்டு பார்த்தனால வந்து ஒரு ஆசீர்வாத வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10:3-10. நீதிமொழிகள் 3:10. ஆமென். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். ஆமென். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டம். இந்த வார்த்தையை தேவன் கொடுத்ததற்காக எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வருவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓகே, உன்னுடைய ஆலைகள், உன்னுடைய வாட்ஸ் தட், உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். தேவனுக்கு தம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், அவருடைய களஞ்சியங்கள் அப்படின்னா அவங்களோட குடோன், அவங்களோட அக்கௌண்ட்ஸ், இது பூரணமாய் நிரம்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஸோ காட்ஸ் பிளான் என்னன்னா, நிறைவான ஆசீர்வாதம், குறைவான ஆசீர்வாதம் அல்ல.
ஸோ எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தின் போக்கு எப்படி இருந்தாலும் உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் எதுவோ அதுதான் உங்கள் போக்காக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, we are not connected with this world, this fallen world. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் எந்த போக்கில் போகுதோ அந்த போக்கில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம அதிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். தேவன் நம்மை அது எல்லாவற்றிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி, நல்லா கவனிங்க, பிசாசிட்டிருந்து நம்ம விடுதலை பெறுகிறோம். பிசாசிட்டிருந்து விடுதலை பெறும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பிசாசிட்டிருந்து விடுதலை பெறுகிறோம். இது எங்கே நடக்குது? எகிப்திலிருந்து பார்வோன்ட்டிருந்து விடுதலை பெறுறாங்க. செங்கடலில் அவனை அழிக்கிறார். பிசாசிட்டிருந்து விடுதலை. அடுத்து வனாந்தரத்தில் என்ன நடக்குது? சுயத்திலிருந்து விடுதலை. ஸோ பிசாசிட்ட விடுதலை. அடுத்தல மாம்ச எண்ணங்கள், விருப்பங்கள், இதிலிருந்து விடுதலை. சிலர் பாருங்கள், பிசாசிட்ட விடுதலை ஆகி மாம்சத்தில் ஸ்ட்ராங்காக போய் பேசுவாங்க, ஸ்ட்ராங்காக சொன்னதில் நிற்பாங்க, ஸ்ட்ராங்காக தப்பான முடிவில் எடுப்பாங்க. இதெல்லாம் மாம்சத்துலேருந்து விடுதலை ஆகலாம். மாம்சத்தில் விடுதலை ஆகாத வரைக்கும் நீங்கள் என்ன வாழ்க்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க? வனாந்திர வாழ்க்கை தான் வாழ்வீங்க. நீங்கள் ஜெபிப்பீங்க, கொல்லுவீங்க, ஆனால் பிசாசு தொந்தரவு இருக்காது. ஆனால் ஹேண்ட் டு மவுத் லைஃப் ஸ்டைலில் இருக்கும். என்றைக்கு செல்ஃப்லேருந்து டெலிவர் ஆகணும். செல்ஃப்லேருந்து டெலிவர் ஆகும்போது கானான் வாழ்க்கை ஆரம்பமாகுது. சுயத்திலிருந்து விடுதலை பெற்ற உடனே அடுத்து என்ன விடுதலை நடக்குது? வனாந்திரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டாங்க. வனாந்திரம் என்பது என்ன? உலகம். அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த உலகம். அப்போ வாழ்ந்துக்கிட்டு இருந்த வனாந்திர உலகத்திலிருந்து விடுதலையாகி கானான் என்கிற வாழ்க்கைக்குள்ளே நுழைய ஆரம்பித்தார்கள். ஸோ 3 விடுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒன்று பார்வோன்ட்டிருந்து விடுதலை, 2வது சுயத்திலிருந்து விடுதலை, 3வது வனாந்திரத்திலிருந்து விடுதலை. உங்களுக்கு 3 விதமான விடுதலை இருக்குது. ஒன்று பிசாசிடமிருந்து விடுதலை, 2 சுயத்திலிருந்து விடுதலை, 3வது உலகத்திலிருந்து விடுதலை. இதைத்தான் அந்த நாட்களில் பிரசங்கியில் சொன்னார், உலகம், மாமிசம், பிசாசு. இந்த உலகம், மாமிசம், பிசாசு இது ஒரு ட்ரினிட்டி. இங்கே பிதா, குமாரன், பரிசுத்தாவியான ஒரு ட்ரினிட்டி. உலகம், மாமிசம், பிசாசு ஒரு ட்ரினிட்டி. அப்போ இப்பொல்லாத இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கின தேவன் அடுத்து பரிசுத்த ஆவியினாலே இந்த மாம்சத்தின் பிடியிலிருந்து, இந்த சுயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலைனா என்ன? இந்த உலகமே வியாதியில் இருக்கப்ப நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருப்போம். கை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமென். பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை எங்கே இருக்கு இந்த வசனம்? வாசிப்போம். இந்த பக்கத்தை அப்படியே வச்சுக்கிட்டு கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் விடுதலை பெற வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கிறது. தயவு செய்து நோக்கி பாருங்கள். நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. பிசாசிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலைன்னு ஒன்று நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். சார் நான் இன்னும் கோவப்படுறேன் சார், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறல சார். சார் இன்னும் நான் சில நேரம் திட்டிடுறேன் சார், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெறலைன்னா, பாவத்திலிருந்து விடுதலை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். புரியுதா உங்களுக்கு? பாவத்துடைய வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வல்லமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார். கை தட்டுங்க ஒருவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தவறு செய்யும்போது அந்த தவறுக்காக வருத்தப்படுகிறீர்கள், அதை சரி செய்கிறீர்கள். இது எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்குது. ஏன்னா பாவம் இப்போ இயேசு கிறிஸ்து கைக்கு வந்துருச்சு. He started dealing your sin from his ground. அதை மனந்திருந்தலுக்கு எதுவும் அவங்களை வழி நடத்துறாரு. இதுக்கு முன்னாடி பாவம் யார் கிரவுண்டுட்டு இருந்துச்சு? பிசாசோட கிரவுண்டில் இருந்துச்சு. அதை பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அவங்க டீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பாவத்தை சிலுவையில் பிசாசு கையிலேருந்து அவர் என்ன செய்கிறாரு? பிரித்து எடுக்கிறார். துரைத்தனம் அவன் பண்ணி கொண்டு இருந்த பாவத்தை பிரித்தெடுத்து தன்னுடைய கிரவுண்டில் வச்சு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அதிலிருந்து உங்களுக்கு மறுரூபமாக்குவதற்கான வேலைகளை செய்கிறார். இங்கே பாவத்தை, ஒரே பாவம் பழைய ஏற்பாட்டில் அந்த பாவத்தை வச்சு குற்றம் சுமத்தி கொண்டிருந்தான் பிசாசு பரலோகத்தில். புதிய ஏற்பாட்டில் அதே பாவத்துக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார் இயேசுனார். கை தட்டுங்க. 2க்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க. 2லையுமே சின்ன இருந்துச்சு, 2லையுமே பரலோகத்தில் பிதா இருந்தார், 2லையுமே நீங்கள் நின்னீங்க. ஆனால் இந்த பாவத்தை வச்சு பேசினவன் வேற, இப்போ இந்த பாவத்தை எடுத்து பேசுறவர் வேற. கை தட்டுங்க ஒருவர். ஆமென். அப்ப அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஸோ பாவத்தின் கான்சிக்வன்சஸ் நீங்கள் விடுதலை ஆகிருக்கிறீங்க. விடுதலை ஆகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவ நீதி நம்மை அவருடைய அடிச்சுவடுகளில் நிறுத்துகிறது. இந்த சரி அவங்கள பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க. நம்ம மேட்டரில் பேசிகிட்டு இருக்கோம். அவங்கள போட்டுக்கிட்டு ஒரு 100-200 பேர் இருக்கும்போது ஒரே ஒரு ஆளுக்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
199 பேருக்கு பேசணும் நம்ம. அப்போ இதுலேருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஸோ பாவத்திலேருந்து விடுதலை ஆகி, பிசாசுலேருந்து விடுதலை ஆக்கணும், செல்ஃப்லேருந்து விடுதலை ஆகிறோம். இந்த செல்ஃப் தான் வந்து பாருங்கள், விடுதலை இருந்தும் அதை தவறாக பயன்படுத்தாத ஒரு இடத்துல நம்ம கொண்டு வருது பார்த்தீங்களா. தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த சோல். 2வது விடுதலை. 3வது இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை. எல்லாம் சொல்லுங்கள், கை எப்படி காட்டுங்க. இந்த பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு விடுதலை. பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு இருக்கு. அந்த விதி என்னன்னா, அதில் சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் தான் இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. சூரியன் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் அப்படின்றது பிரபஞ்ச விதியில் ஒன்று. காலையில் எழுந்திரிச்சோன்னா பரபர மக்கள் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க? ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. ஏன் மெதுவாக போனால் என்ன? நேரம் ஆயிடுச்சு சார். ஏன் நேரம் ஆயிடுச்சு? எப்படி நேரம் ஆகுது? சூரியன் மூவ் நேரம் ஆகுது சார். ஸோ சூரியன் அந்த மூவ் ஆகி 10 மணிக்கு வர்றதுக்குள்ளே நான் உள்ளே போயிடணும் சார் அப்படின்றாங்க. அப்போ வாட்ச் வந்து சூரியன் மூவ் பண்ணுறதுனால வந்து எல்லாமே சூரியனுடைய கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ல, இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமல், கை தட்டுங்க, இனி சூரியன் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனிமே நீ தாண்டா சூரியனை கண்ட்ரோல் பண்ண போற. சொன்னதை செய்வார். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, அந்த விதை ஒன்றுமே வளரல. இன்னொரு விதை வந்து அதாவது நேட்டிவ் லேண்டில் விழுந்துச்சு. அந்த லேண்டில் ரொம்ப காஞ்ச மண்ணாக இருந்தனால அந்த விதை வந்து வேர் விட முடியல. ஏன்னா அந்த நிலத்தில் ஈரப்பதம் இல்லை. இந்த காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசுகிறேன். ஈரப்பதம், வாட் இஸ் மென்ட் பை ஈரப்பதம்? ஈரப்பதம்னா என்ன? தண்ணி சத்தே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள். ஆனால் அவன் வார்த்தையை கேட்டப்ப அல்லேலியா அப்படின்னா, they received the word with joy அப்படி தான் இருக்குது. சந்தோஷமாக அல்லேலியா சொன்னான், சந்தோஷமாக ஆமென் சொன்னான். they had faith, they believed for a while. கொஞ்ச நேரம் விசுவாசிக்கவும் செஞ்சான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெய்த் இல்லை சார். சண்டே மட்டும் இருக்குது சார், மண்டே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் எந்த நிலம்னா அந்த காஞ்ச நிலம். அந்த காஞ்ச நிலத்தில் வேறு போக முடியல, வசனம் வேறு ஊன்ற முடியல. ஏன்னா அங்கே ஈரப்பதம் இல்லை. ஈரப்பதம் என்பது என்ன? வேதம் தெளிவாக சொல்கிறது பாருங்க. தண்ணீர் போயும்போது தான் ஈரமாகுது. அந்த தண்ணீர் எதுவும் ஆவியானவருடைய பிரசன்னம். பைபிள் சொல்லுது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவனுக்குள்ளிருந்து பாய்ந்து ஓடும். அப்போ ஏதேன் தோட்டத்தில் அதாவது வெளியில் இருந்து விதைகள் எல்லாம் வந்து முளைக்கலை. ஏதேன் தோட்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு, வெளியில் இருக்க விதைகள் முளைக்கலை. ஏன்னா பைபிள் சொல்லுது அங்கே வந்து மழையே இல்லை, தண்ணியே இல்லை. அப்போ பூமியிலேருந்து மூடுபனி எழும்பி பூமியை நனைத்தது. ஸோ ஒரு விதை வளரணும்னா நனையணும். நனையன்னா ஈரப்பதம் வேணும். அந்த ஈரப்பதம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். எந்த ஒரு மனுஷன் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் வேர்டு லைட்டில் மட்டும் போகிறானோ அவன் சீக்கிரம் காஞ்சிருவான். ஆனால் ஆவியானவருடைய இதைத்தான் பவுல் சொல்றார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான். ஸோ ஒரு தடவை விதைச்சதுக்கு எத்தனை நாள் நீர் பாய்ச்சணும்? டெய்லி நீர் பாய்ச்சணும். அப்போ வார்த்தையை ஒரு நாள் நீ கேட்கலாம், 7 நாளும் தண்ணீர் பாய்ச்சணும். கையை தட்டி ஒரு நபருக்கு ஆமென் 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 ஆமென். This is what the anointing of the Holy Spirit. That's very important thing. அப்போ தான் நீங்கள் கேட்ட சத்தியம்னா வெளியேறப்பட்ட சத்தியங்க. ஆனால் அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் நம்ம அனுபவிக்கணும். ஸோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து தேவன் நம்ம விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த பிரபஞ்சம் போகிற போக்கில் நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே இப்போ மகா வறட்சியான நாள்னு ஒன்று இருக்கா? இது என்னுடைய மகா வறட்சியான நாளா? இது உனக்கான வறட்சியான நாள் இல்லை. இந்த உலகத்தின் மகா வறட்சியான நாட்களிலும் நான் உன் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றுவேன். அப்ப இந்த உலகத்துல வறட்சி இல்லை, மகா வறட்சி வந்தாலும் நீங்க செழிப்பா தான் இருப்பீங்க. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரமாய் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளியாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னமும் மகிமையும் கிருபையும் உங்கள் மீது ஊறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் சரீரங்களிலும் ஆவி, ஆத்மா, மனது, சிந்தனை எல்லாவற்றிலும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் எந்தவித பாதிப்பும் உங்களை பாதிக்க முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். இந்த உலகம் போகிற போக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் வியாதியில் உன்னை தொட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். எத்தா 1:4 கலாத்தியர் 1:4 சொல்ற, அவர் உங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு. விடுதலை ஆயிட்டீங்களா இல்லையா? சிலுவையில் அவர் முடிந்ததுன்னு சொன்னப்பவே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார். கையை தட்டுங்க அவருக்கு ஆமென். பாருங்க, ஒரு பஸ் வேகமா என்ன செய்து வருது. நான் ஸ்டாப் பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். ஒரு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 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 இமேஜினேஷனில் சொல்கிறேன். அந்த பஸ்ஸு வேகமாக வந்த உடனே ஸ்டாப்புக்கிட்ட நான் இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பஸ்ஸு வேகமாக வருது. ஸ்டாப்புக்கிட்ட வந்து சரட்டுன்னு பிரேக் அடிக்கிறார். யார்?
டிரைவர் அடிச்ச உடனே பஸ்ஸுக்குள்ள இருக்க அம்பிட்டு பேர் ஹூ ஹூ அப்படின்றான். எப்படி அப்படின்றான். முன்னாடி இருக்க கம்பியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போறாங்க. டக்குன்னு சார் நெத்தியில அடிச்சுக்கிறான். டம்முன்னு எல்லாம் அசைகிறாங்க. வெளியில நின்றுட்டு இருக்க நானும் ஹூ அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எதுக்கு அசைகிற? நீ பஸ்ஸுக்குள்ள இல்ல. பஸ்ல இருக்கிறவங்களாம் பிரேக் அடிச்சா விழுகலாம். நீ வெளியில இருக்கிறவன் எதுக்கு பிரேக்? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிறாம். ராம் 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 பிரச்சனை என்னன்னா பஸ்ல இருக்கவன்லாம் பிரேக் அடிச்சுன்னு முன்னாடி விழுகிறான். சில இங்க இருந்து போய் டிரைவர் பக்கமே விழுகிறாங்க. இந்த பாட்டி சொன்ன மாதிரி பாட்டி நேராக போய் கூடையை கொண்டு போய் கியர் போகிற இடத்துல வச்சிருச்சு. அந்த டிரைவர் சொன்னா, பாட்டி கூடை எப்படி வச்சுட்டா கியர் எப்படி போடுறது? தூக்கி அந்த கூடையில் போடியா நீ வர அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க, பிரபஞ்ச விதியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் பிரேக் அடிச்சோன்னா ஹோல் பஸ் என்ன செய்யுது? மோதுது. ஏன்னா பிரபஞ்ச விதிக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா நீங்களோ இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே நிற்கிறீர்கள். ஓகே, அப்ப வெளியில இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற நம்ம இந்த பிரபஞ்ச விதியில் ஆட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த உலகம் வியாதியில் இருக்கும்போது நீ ஆரோக்கியத்துல தான் இருப்ப. நீ ஆரோக்கியத்தை தான் இருக்கிற. கை தட்டினோடு அவருக்கு ஆமென் ஆமென் சொல்லுங்க. நான் ஆரோக்கியத்துல இருக்கிறேன். ஏன்? கலாத்தியர் 1:4 படி இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் விரும்பினால் உங்கள் பகுதிக்கு மாத்திரம் மழை பெய்ய முடியும். ஆமா, விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம், விசுவாசிக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வழியில் சொல்லிட்டு அவர் ஆமென் சொல்லிடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க. ஏன்னா சமாரியாவிலே மழை பெய்ய வைக்கவும் மழையை நிறுத்தவும் எலியாவுக்கு அதிகாரம் இருந்தது. ஊருக்குள்ள என்னை பத்தி அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்றான். ஊருக்குள்ள என்ன நடக்குன்னு முக்கியம் இல்லை, ஆனா சமாரியால என்ன நடக்குன்னு நான் சொல்றதாண்டா நடக்கும்னா. அப்ப வெளியில என்ன நடக்கும் முக்கியம் இல்லை, ஆனா உங்க எல்லைக்குள்ள என்ன நடக்கும்ன்றத நீங்க தான். ஆமென். ஏனென்றால் நீங்கள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாகி விட்டீர்கள். அதனால சொன்ன சூரியன் இனிமே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனி சூரியனை நீ தான் கண்ட்ரோல். சூரியன்னா காலம் சார், காலச்சக்கரம் சார், காலச்சக்கரம். அதனாலதான் வந்து சூரியன் ஆளுகை செய்யும்படிக்கு சூரியனை வச்சாராம். பூமி பகலை ஆளுகை செய்யவும் இரவை ஆளுகை செய்யவும், அப்ப மனுஷனை அதே ஆளுகை செய்யவும் அப்படி வச்சாரு. அப்ப யோசுவா என்ன செய்யறான்? சூரியனை ஆண்டவரே போர் முடிய போகுது, போரில் இன்னும் ஒரு 100 பேர் 200 பேர் மட்டும் இருக்காங்க, எதிர்த்து அடிச்சா செத்துருவாங்க. ஆனால் சாயந்தரம் 6 மணி சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா போரை நிப்பாட்டிடணும். போரை நிப்பாட்டிட்டா அடுத்த நாள் காலையிலக்குள்ள இந்த 100 பேர் என்ன செஞ்சிருவாங்க? அடிபட்ட எல்லாம் சேர்ந்து ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப 10,000 பேர் ஆயிடுவாங்க. அதனால் விட்டாங்க பெருகிடுவாங்க ஆண்டவரே. அதனால அதே நேரம் போர் விதி என்னன்னா 6 மணிக்கு போரை நிப்பாட்டி ஆகணும் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா. அதனால இப்போ விட்டுட்டோம்னா காலையிலக்குள்ள திரும்பவும் எந்திரிச்சிருவாங்க, திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. என்ன செய்யறது அப்படின்னு என்னடா செய்யன்னு கேட்கிறாரு கத்தர். இந்த சூரியனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நிப்பாட்டிங்கன்னா மேட்ரு சரியா போயிருக்கான். தேவனாவே பார்த்துருக்கான் சார் அவன். ஆமென். தேவனாவே பார்த்துருக்கான். கடவுளாவே பார்த்துருக்கான். எப்பேற்பட்ட தேவன், எப்பேற்பட்ட விசுவாசம், எப்பேற்பட்ட ஜாஷுவா. கொஞ்சம் லைட்டாக நிப்பாட்டிங்க ஆண்டவரேன்றான். அவர் சொல்லி நிப்பாட்டிடுவோம் தம்பின்றார். தம்பி அந்த லைட்டாக சூரியனை நிப்பாட்டு அப்படின்றார். சூரியனை நிப்பாட்டுன்னா சூரியன் ஓடிக்கிட்டு இருக்கல, இங்க சூரியனை ஓடிக்கிட்டு இருக்கு, பூமி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப சூரியனை நிப்பாட்டணும்னா பூமியை தான் நிப்பாட்டணும். பூமியை நிப்பாட்டினா என்ன ஆகும்? ஓடுற பஸ்ஸை நிப்பாட்டினா என்ன ஆகும்? பஸ்ஸை நிப்பாட்டினக்கே முத்தம் கொடுத்து எய்த்தா கம்பியில முட்டிக்கிறான். பஸ்ஸை விட வேகமாக பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. டக்கு நின்றுச்சுன்னா ஊர்ல இருக்க அம்புட்டு பேரும் இப்படி சேர்ல இருக்கல முன்னாடி விழுந்துருவீங்க. ஏன்னா ஓடுற பஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் விட கடல்ல இருக்க தண்ணி என்ன செஞ்சிடும்? பளிச்சுன்னு ஊருக்குள்ள உலகத்தை காலி பண்ணிடும். ஸோ பூமியை நிப்பாட்ட முடியாது, ஆனா சூரியனை நிப்பாட்டணும். அப்ப என்ன செய்யணும்? சூரியன் நின்றுக்கிட்டு தான் இருக்குது ஏற்கனவே, பூமி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப பூமியை நிப்பாட்டணும் அப்படின்னா, சூரியனை நிப்பாட்டணும் அப்படின்னா பூமியை தான் நிப்பாட்டணும்.
அப்போ என்ன செய்யறது? அப்போ பூமியை நிப்பாட்டணும். பூமியை நிப்பாட்ட முடியாது. அப்போ ஒன்று முடிவு எடுக்கிறாரு, பூமியை நிப்பாட்ட வேண்டாம், சூரியனை ஓட வைப்போம்ன்றாரு. ஸோ சூரியனை நிறுத்துங்கன்னு சொன்னப்ப சூரியனை நின்றுக்கிட்டு தான் இருக்குன்னு அவர் ஜியாகிரபி கிளாஸ் எடுக்கல. அவர் என்ன செஞ்சார்? சோசியல் சயின்ஸ் அப்போ என்னது, அவர் என்ன செஞ்சுட்டாரு, சூரியனை ரைட்டு நிற்க வைக்கிறேன்னா ஓட வைக்க சொல்கிறான். தம்பி புரிஞ்சுக்கிட்டேன்பான்ட்டு அப்படியே அவர் சூரியன் மூவ் பண்ணால் அப்போ 9 கோலை போய் இடிச்சிடக்கூடாது. 9 கோலை 11 கோலப்பா, 4 நாள் கோலை வேற கூட்டிக்கிட்டே இருக்கீங்க. 9 தானா, கண்டம் தான் கூட்டியிருக்கா. அப்படி அந்த 9 கோலும் மூவ் ஆகணும். ஸோ யோசுவா ஒருத்தன் ஜெபத்துக்கு சூரிய குடும்பத்தையே ரெடியா இருக்கணும்.